இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களோட தொப்புள் கொடி உறவுகள். அவர்களை நீ இது ஒன்றும் சத்திரம் இல்லை சாவடி இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த நீதிபதி பேசுறாருன்னா நம்மளாம் திராவிடர் தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. நீங்களே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு திராவிடர் திராவிடர்னு சொல்லிட்டு திருவீங்க. அப்ப அவங்க பேச்சு தான் நீங்க கேட்பீங்கன்னா உங்களுக்கு தனி அரசியல் எப்படி? சீமா, நீ எங்கேயாவது நின்னா உன்னை டெபாசிட் இல்லாம ஆக்குறதாண்டா என்னோட வேலை. ஒரு அரசியல் தளத்துல இருக்கிறவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துல என்ன ஆட்சி அதிகாரம்? நீங்க திராவிடம்னா யாரு? அது அந்த மக்களை பாதிக்கும். அந்த மக்களை எப்படி பாதிக்கும்? நீங்க இப்ப கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, உங்களை கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்றது வெக்கக்கடா. இன்னைக்கு அனகாபுரத்துல வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சீமான் போய் சந்திக்கிறாரு. உன் இனத்துக்கு அவமானத்தை வாங்கி தர்றதும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நீ மெயினா முதன்மையான எதிரியாக கட்டமைச்சு நேரடியா நீ சொன்னேன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும். ராஜீவ்காந்தி கொலையால தான் எல்லாமே கெட்டு போச்சு, குட்டிச்சோர் ஆயிடுச்சுன்னா, ராஜீவ்காந்தி 10,000 பேரை படுகொலை செய்தவர். 1987 இந்திய இராணுவத்தை அனுப்பி, அமைதிப்படை அனுப்பி தமிழர்கள் 10,000 பேரை படுகொலை செய்தவர். கொலைகாரர் ராஜீவ்காந்தி அப்படின்னு 87 இங்க ஒரு அரசியலை வலிமையா முன்னெடுத்திருந்தால், அந்த இந்திய அரசுக்கு கீழே தான் கேரளா இருக்குது. ஒரு மீனவன் சுட்ட உடனே தூக்கிட்டு நச்சு நச்சுன்னு மிதிச்சு அவன் ஒரு 2 கோடியை வாங்கி தர்றான். இங்க 800 பேர் செத்தும் கூட ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணி சிறையில கூட நான் போடலை. தமிழ்நாட்டை தமிழன் ஆளாதனால இவன் இன்னும் அவனுங்க இருக்கிறவன்லாம் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வேலை வாய்ப்பை, கல்வி வேலை வாய்ப்பை பிற மொழியினர் புடுங்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு குலாளர்ன்ற ஒரு பேர் மாற்றுறதுக்கு சொல்றீங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. நான் கேட்கிறேன், இந்த தமிழ் தேசியவாதிகள் சீமான் இவர்கள்லாம் இன்னும் திராவிட அரசியல், திராவிடம்னு ஏன் பேசுறீங்க? தெலுங்கர்னு சொல்லுங்க. இது திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்றதுக்கு ராசி நல்ல நேரம் பார்த்து, இல்லைன்னா எப்போ பேசலான்னு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசலான்னு இருக்கீங்களா?